Good evening to all. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா லீனியர் அல்ஜிப்ராவில் ஒரு முக்கியமான கான்செப்ட் என்னென்னு பாருங்கள். ஆக்சுவலாக நிறைய ப்ராப்ளம்ஸில் போட்டாச்சு. சம் கன்க்ளூஷன்ஸ் பாருங்கள். இப்போ விங்கிறது நான் என்ன செய்கிறேன்னா செட் ஆஃப் ஆல் 2x2 மேட்ரிசஸ் மேட்ரிஸோட என்ட்ரிஸ்லாம் சீன்னு எடுத்துக்கிறேன். இது வந்து வெக்டார் ஸ்பேஸ் ஓவர் சி வந்துடும். ஓகேங்களா, வெக்டார் ஸ்பேஸ் ஃபீல்டு வந்து சியை பொறுத்து இது என்ன ஆயிடும்னா வெக்டார் ஸ்பேஸ் ஃபார்ம் பண்ணிடும். பட் இதுக்கு நான் வந்து ஒரு சப்செட் எடுத்துக்கிறேன். என்னென்னா செட் ஆஃப் ஆல், இது என்னது செட் ஆஃப் ஆல் 2x2 காம்ப்ளெக்ஸ் ஹெர்மிஷியன் மேட்ரிசஸ் எடுத்துக்கிறேன். ரைட்டுங்களா. இப்போ இப்படி தானே எழுதியிருப்போம். ரைட். இப்போ உள்ள எலமெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக நம்ம ஆல்ரெடி நம்ம பழைய இது ஆக்சுவலாக ஸோ எப்படி எழுதியிருப்போம்னா ரைட் இப்படி வச்சுக்கோமே. ரைட். ஸோ இப்போ 2x2 மேட்ரிக்ஸ் ஜென்ரல் ஃபார்ம் இன் வீல் இந்த மாதிரி எழுதியாச்சா. இப்போ இதை இந்த கண்டிஷனிங் அப்ளை பண்ணும்போது இது என்னவா மாறுதுன்னு பார்க்க போகிறோம். சரிங்களா. ஃபஸ்ட்டு என்ன ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் இப்போ லாஸ்ட் வீடியோஸில் போட்டிருப்போம். இது திரும்ப ரிப்பீட் பண்ணுறோம். இப்போ என்ன அர்த்தம், இது ஆல்ஃபா ஐஜே பார் ஹோல் டிரான்ஸ்போஸ் வந்து ஆல்ஃபா ஐஜே ஃபார் எவ்ரி ஐஜேன்னு சொல்லணுமா. இப்போ நான் ஃபஸ்ட்டு இந்த மெயின் டயக்ராம் சொல்கிறேன் இதுக்கும். அப்போது ஆல்ஃபா ஏ ப்ளஸ் ஐபி த பார் வந்து என்ன வரும், இதோட டிரான்ஸ்போஸ் அதே தான். சரிங்களா. அப்போ என்ன வரும், ஸோ பி வேல்யூ 0 வரும், ஏஏ கேன்சல் பி 0 வரும். அதே மாதிரி இந்த டயக்ராம் எலமெண்ட்டுக்கு எடுக்கிறேன். எடுத்தால் ஒய் வேல்யூ 0 வந்துடும். அடுத்து இந்த டயக்ராமோட டிரான்ஸ்போஸோட கான்ஜுகேட் இதுவாக இருக்கும். அதுதான் கிடையாது. அதுக்குள்ள இந்த அப்படி கிடையாது. இந்த எலமெண்ட்டோட கான்ஜுகேட் வந்து இதே தான், இந்த எலமெண்ட்டோட கான்ஜுகேட் இதே தான், இந்த எலமெண்ட்டோட கான்ஜுகேட் வந்து இதுன்னு எடுக்கணும். ரைட்டுங்களா. எடுத்துக்கிட்டு என்ன ஆயிரும்னா பி வந்து சின்னு வந்துடும், கியூ வந்து இப்போ அப்படி இதில் அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ண என்ன ஆயிரும் பாருங்கள். ஆக்சுவலாக பியும் ஒய்யும் 0 ஆயிடுச்சு. அப்போது இது இந்த இது வந்து ரியல் நம்பராக இருக்கும். ஏஎக்ஸ் மட்டும் இருக்குமா, அதில் ஏஎக்ஸு பி ப்ளஸ் ஐக்யூ. நான் அந்த சி வந்து என்னென்னா சிசிக்வல் டு பின்னு இருக்குமா. இதை நான் இப்படி எழுதியாச்சு. இப்போ இந்த ஃபார்முலா தான் என்ன இருக்கும்னா இந்த மேட்ரிக்ஸ் இருக்கும். சரிங்களா. காம்ப்ளெக்ஸ் ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸஸ் இந்த ஃபார்மெட்டில் இருக்கும். இதில் டயகனல் என்ட்ரிஸ்லாம் பியூர்லி என்னது ரியல் நம்பராக தான் இருக்கும். சரிங்களா. இது ஒரு முக்கியமான ரிசல்ட். ரைட். இப்போ என்ன பண்ணுறோம்னா சரி, இப்போ வந்து வந்து நிறைய பேர் வந்து ஆக்சுவலாக என்னென்னா ஸோ இந்த வீடியோஸ் எதுக்காக போட்டதுன்னா சில யூடியூபர்ஸ் சிலவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இதுக்கு ரிசல்ட் டைமென்ஷன் வரைக்கும் கொண்டு போயிடுறாங்க. சரிங்களா. இந்த டைமென்ஷன் வரைக்கும் கொண்டு போயிடுறாங்க. அது சஸ்பேஸா இல்லையான்னு எதுவுமே செக் பண்ணுறது கிடையாது. சரிங்களா. சஸ்பேஸான்னு செக் பண்ணுறது என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஆருக்கு எழுதிடுறாங்க. ஸ்கியூவுக்கு ஆருக்கு வந்துருச்சா, சீனா அதோட டபுள் அவங்கள பொறுத்தவரை அதான், வேறு எதுவும் யோசிக்கிறது கிடையாது. ரைட்டுங்களா. அந்த மாதிரி ரொம்ப மோசமான டீச்சிங் அதெல்லாம். சரிங்களா. நீங்களாம் உங்கள் இஷ்டத்துக்கு எதுவும் பண்ண முடியாதுங்க. நீங்கள் மேக்ஸில் என்ன இருக்கோ அதான் பண்ண முடியும். உங்கள் இமேஜினேஷனில் நீங்கள் மேக்ஸில் கொண்டு வர முடியாது. சரிங்களா. அது வந்து அதில் வந்துச்சான் இந்த மேட்ரிக்ஸு அதில் வந்துச்சு, அதனால் இதை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. இங்கே இந்த இருக்குல்ல, இப்போ இதில் வந்து எண் வந்துருச்சா 2n வந்துருச்சு, அதை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. அதெல்லாம் வராது இங்கே. சரிங்களா. நிறைய நீங்கள் ஒன்றும் இல்லைப்பா, நீங்கள் இந்த வீடியோஸ் பார்க்குறீங்களா, நீங்கள் இந்த இதை அப்படியே நெட்டில் சர்ச் பண்ணு, இல்லை நம்ம யூடியூப்பில் சர்ச் பண்ணுங்கள். இந்த டாபிக் போட்டு ஹெட்லைன் போட்டு சர்ச் பண்ணுங்க பார்ப்போம். எல்லாருமே டைமென்ஷன் கொடுத்துட்றாங்க. எதுக்கு கொடுக்குறாங்கன்னு தெரியல. அது சஸ்பேஸே ஃபார்ம் ஆகாது, ஆக்சுவலாக வெக்டர் ஸ்பேஸே ஃபார்ம் ஆகாது. எப்படி நம்ம டைமென்ஷன் கொடுக்க முடியும், ஒரு செட்டுக்கு எப்படி டைமென்ஷன் கொடுக்க முடியும். இந்த இதை புரிஞ்சுக்க மாட்றாங்க. இந்த ஹெர்மிஷியன் இந்த ஸ்ட்ரக்சர் புரிஞ்சுக்க மாட்றாங்க. சரிங்களா. ஸோ இதான் பிரச்சனை. சரி பார்ப்போம். அவங்களுக்கு சொல்லி ஒரு புண்ணியம் கிடையாது. ரைட். ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஆக்சுவலாக ஓவர் சி தானே. அப்போ ஆல்ஃபா வந்து ஐன்னு எடுத்தாச்சு, ஏ வந்து இதை எடுத்து இது என்னன்னு பாருங்கள். இது இங்கே டபிள்யூவில் இருக்குமா, கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இங்கே ரியல் நம்பர் தூக்கி போட்டேன். இங்கே ஐ, அதோட கான்ஜுகேட் மைனஸ் ஐ, கண்டிப்பாக டபிள்யூவில் இருக்கும். இப்போ ஆல்ஃபா ஏ கண்டுபிடிக்கலாமா. ஆல்ஃபா என்ன அர்த்தம், ஐஏ, இங்கே -1, இங்கே +1 ஐ. இது டபிள்யூவில் இருக்காது. என்ன காரணம்னா இந்த என்ட்ரிஸ்லாம் இங்கே ரியல் நம்பராக இருக்கணும். ஸோ அது இல்லை, அதனால் இட்ஸ் நாட் சஸ்பேஸ் ஆயிடுச்சு. அப்போ நம்ம சஸ்பேஸே இல்லை, அப்போ எப்படி டைமென்ஷன் பேச முடியும். சரிங்களா. நீங்கள் ஒன்றும் கிடையாது. நீங்கள் நல்லா அவங்களுக்கு கரெக்டாக புரிஞ்சு யார் வீடியோ போடுறாங்கன்னு இதிலே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் ஒன்றும் இல்லை, இன்றைக்கி தேடுங்க, இந்த இதை ஹெட்டிங் போட்டு தேடுங்க. ஆக்சுவலாக யாரோ ஒருத்தர் தெரியாமல் போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக அது வடநாட்டுக்காரங்களோ தமிழ்நாட்டுக்காரங்களோ தெரியாது. ஏதோ ஒருத்தவங்க தெரியாமல் சும்மா அவங்க போட்டு விட்டாங்க. இவங்க எல்லாத்தையும் அதை அப்படியே காப்பி அடிச்சிருக்குது. அது ரைட்டாக தப்பான்னு செக் பண்ணுறதே கிடையாது. இல்லை காப்பி அடித்து இது ஒரு ரிசல்ட், அது வந்தால் இப்படி, இது வந்தால் அப்படி, இது வந்தால் அப்படி. நீங்கள் இன்றைக்கி தேடுங்க. சரிங்களா. நானும் வீடியோலாம் தேடிட்டு தான் சொல்கிறேன் ஆன்சர். ரைட்டுங்களா. ஸோ யாராச்சும் கொஞ்சம் வித்தியாசமாக பார்ப்பாங்கன்னு பார்த்தா எல்லாருமே இதே எரர் தான். சரிங்களா. எல்லாருமே என்னது சஸ்பேஸே இல்லாத ஒரு வெக்டார் ஸ்பேஸே இல்லை, அதுக்கு போய் டைமென்ஷன் கண்டுபிடிச்சி அதை மனப்பாடம் பண்ண சொல்லி பாருங்கள். இதிலே அவங்களுக்கு தெரிஞ்சிடலாம் நீங்கள் வந்து அவங்க என்ன லெவலில் இருக்கிறாங்க,
அவங்க உங்களுக்கு கோச்சிங் கொடுத்தா நீங்கள் எந்த லெவலில் நம்ம இருப்போம்னு புரிஞ்சுக்கோங்க. அவங்களுக்கே ஒன்றும் தெரியல, ஒன்றும் தெரியாத ஆளுக்கு வந்து கோச்சிங் கொடுக்க வந்துட்டாங்க. சரிங்களா? யாருன்னு நீங்கள் பாருங்கள், நீங்கள் யூடியூப்ஸில் தேடும்போது உங்களுக்கு ஒன்று ஒன்றா தெரியும். சரிங்களா? நிறையா கோச்சிங் சென்டருக்குள்ள நடத்துகிறவங்க தான் பாருங்கள். ஸோ டபிள்யூ வந்து நாட் எ சப்ஸ்பேஸ் வந்தாச்சா. ஸோ அதனால் நம்ம டைமென்ஷன் பேச முடியாது. அப்போ இன் ஜென்ரலாக இப்போ 2x2 போட்டாச்சு. அதே மாதிரி n x n-க்கும் ஓவர் சியில் பேச முடியாது. ஓவர் ஆரில் வந்துடும். ஓவர் ஆரில் சஸ்பேஸ் ஆகும், டைமென்ஷன் கண்டுபிடிக்கலாம். அதுமாதிரி ஓவர் ஆரில் டைமென்ஷன் வரும், சஸ்பேஸ் கண்டுபிடிச்சிடலாம். சஸ்பேஸ் வந்து டைமென்ஷன் கண்டுபிடிச்சிடலாம். ரைட்டுங்களா? இது ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். சரிங்களா? ரைட். அதே மாதிரி நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ். ஆக்சுவலாக இந்த வீடியோவே அவங்களுக்கு திட்டுறதுக்காக அந்த வீடியோ. சரிங்களா? இந்த வீடியோவே அவங்களுக்கு திட்டுறதுக்காக தான். பாருங்கள், விங்கிறது அதே மாதிரி சேம். இப்போ ஸ்கியூ ஹெர்மிஷன் எடுத்துக்கிறோம். ஓவர் சியில் வெக்டார் ஸ்பேஸ் ஓவர் சியில் வந்துடும். இது சப்ஸ்பேஸ் என்னதுன்னா 2x2 காம்ப்ளெக்ஸ் ஸ்கியூ ஹெர்மிஷன் மேட்ரிசஸ் எடுத்துட்டேன். இப்படி தானே இருக்கும். ஸோ இதில் உள்ள இப்படி எழுதிட்டேன். இதெல்லாம் ஆஸ் யூஷுவல் நம்ம எனக்கு என்ன பண்ணோமோ அதே தான். இங்கே என்ன ஆகும்னா இந்த டயகனல் என்ட்ரிஸ்லாம் ஒன்று பியூர்லி இமேஜினரியாக இருக்கும், ஆர் பியூர்லி ரியல் நம்பராக இருக்கும். இது ஆல்ரெடி இப்போ லாஸ்ட் வீடியோஸில் சொல்லியிருப்போம். இந்த டயகனல் என்ட்ரிஸ்லாம் ஒன்று எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கலாம், அல்லது ஒய் ஆக்சிஸில் இருக்கலாம், அல்லது ரெண்டுலேயும் இருக்கலாம். சரிங்களா? இங்கே இருக்கலாம், அல்லது இங்கே இருக்கலாம், அல்லது இங்கே இருக்கலாம். இங்கே இந்த இடத்துல இருக்காது, குவாட்ரனில் இருக்காது. அதான் கான்செப்ட். சரிங்களா? டயகனல் என்ட்ரிஸ்லாம் குவாட்ரனில் இருக்காது. சரிங்களா? ஒன்று எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கும், அல்லது ஒய் ஆக்சிஸில் இருக்கும், இல்லை சில எலமெண்ட் வந்து எக்ஸு, சில எலமெண்ட் ஒயில் இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? இது வந்து சஸ்பேஸ் ஃபார்ம் ஆகாது. என்ன காரணம்னா அதே தான், சேம். ஆல்ஃபா ஐன்னு எடுத்துக்கிறேன். ஏ வந்து இது என்ன டபிள்யூவில் இருக்குமா பாருங்கள். ஸோ ஐ இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். இப்போ ஆல்ஃபா ஐ போட்டோன்னா ஒரு -1 வந்துருச்சா. ஓகே, இது ஏன் இருக்காதுன்னா இதான் ரீசன். இப்போ பாருங்கள், ஆக்சுவலாக என்னென்னா இது என்ன நம்பரோ அப்படியே ஆப்போசிட்டாக வரும். இப்போ 2னா இது -2ன்னு வரும். இங்கே பாருங்கள் −1 இருந்திருக்கு, அதே +1 வந்திருக்கணும். ஸோ அது வரல. சரிங்களா? இல்லைன்னா இப்படி செக் பண்ணுங்கள். இதுக்கு மைனஸ் த கான்ஜுகேட் ஹோல் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் போட்டால் என்ன வந்துடும்னா இது 1. ரைட். ஸோ கான்ஜுகேட் இதே தான் வரும். இது வேறு தானே. ஸோ அதனால் சஸ்பேஸே ஃபார்ம் ஆகுது. அதனால் நம்ம டைமென்ஷன் கண்டுபிடிக்க முடியாது. இப்போ இன் ஜென்ரலாக n x n-க்கு இந்த ரிசல்ட் வந்து ட்ரூ. ஓகேங்களா? ரைட். ஸோ அடுத்து ஜென்ரலாக நான் இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கேன்னா, இது வரைக்கும் பார்த்தது அப்படியே கன்க்ளூஷன் கொடுத்துறேன். சரிங்களா? இப்போ இது வரைக்கும் பார்த்து கோஆர்டினேட் ஸ்பேசஸ். சரிங்களா? கோஆர்டினேட் ஸ்பேசஸ்ன்னு தெரியுங்களா? RN CN அந்த மாதிரி. ரைட்டுங்களா? இப்போ எஃப்ங்கிற எனி ஃபீல்டாக இருந்தால் இதோட டைமென்ஷன் இப்போ இது வந்து வெக்டார் ஸ்பேஸ் ஓவர் ஃபீல்டுன்னு அர்த்தம். இது வெக்டார் ஸ்பேஸ் ஃபார்ம் பண்ணுது. வெக்டார் ஸ்பேஸ் ஓவர் ஃபீல்டு எஃப், இதோட டைமென்ஷன் 1. இப்போ இதை வச்சு நம்ம என்ன செய்யலாம், அந்த Q/Q, R/Q, C/C, ZP/CPலாம் 1ன்னு சொல்லிக்கலாம். அப்போது அதே மாதிரி இங்கே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து இதோட பவர் என்ன இப்படி வந்தாலும் என்ன டைமென்ஷன் என்னன்னு வந்துடும், ஃபைனைட் டைமென்ஷனில் வந்துடும். ரைட்டுங்களா? அதே மாதிரி நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். இப்போ டைமென்ஷன் ஆஃப் என்னது Q, அதுதான் இங்கே எழுதியிருப்போம் நினைக்கிறேன். இந்த எழுதியிருப்போம் பார்த்தீங்களா? Q/Qn, டைமென்ஷன் R/Rn, டைமென்ஷன் CN, அதே மாதிரி டைமென்ஷன் ZPN. இதெல்லாம் என்ன ஆகுனா என்ன ஆகும், இதோட டைமென்ஷன்லாம் என்ன தான். சரிங்களா? ரைட். இது ஒரு நோட். அப்போ அதே நேரத்தில் இது வந்து இப்போ சப்போஸ் எஃப் வந்து இதோட சப்ஃபீல்டாக இருக்குன்னா இது வெக்டார் ஸ்பேஸ் ஃபார்ம் பண்ணிடும். ஸோ இது ஃபார்மிங் வெக்டார் ஸ்பேஸ், இது வந்து வெக்டார் ஸ்பேஸ் ஃபார்ம் பண்ணிடும். பட் டைமென்ஷன் பேச முடியாது. ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் அந்த எஃப்கேயை பொறுத்து மாறிக்கிட்டே இருக்கும். அதுக்கான எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருப்பேன். ஸோ Qங்கிறது என்ன ஆயிருன்னா சப்ஃபீல்ட் ஆஃப் R வந்துடும். இப்போ இப்படி போடும்போது டைமென்ஷனாக வரும்னா இன்ஃபினிட்டி வந்துடும். என்ன காரணம்னா ஸோ டேக் n = 1 போடும்போது என்ன ஆயிரும், வெக்டார் ஸ்பேஸ் R/Q வந்து நாட் எ வெக்டார் ஸ்பேஸ் ஃபார்ம் பண்ணிடும். பட் நாட் ஃபைனைட் டைமென்ஷன். ஆல்ரெடி பழைய வீடியோஸில் போட்டிருப்போம். ஏன்னா ஸ்பேன் பண்ண முடியாது. ஓகே, எந்த ஒரு சப்செட் எடுத்தாலும் ஆரில் எந்த ஒரு சப்செட் எடுத்தாலும் அது வந்து ஆரை வந்து ஸ்பேன் பண்ணாது. ரைட்டுங்களா? ரைட். ஸோ இதான் எழுதியாச்சு. இது வந்து இன்ஃபினைட் டைமென்ஷனல் வெக்டார் ஸ்பேஸ். சப்போஸ் இங்கே சேமாக போடும்போது என்னன்னு வந்து இதை நம்ம இங்கே சொன்ன கான்செப்ட். ரைட்டுங்களா? ரைட். இப்போ அடுத்து இது ஒரு இம்பார்ட்டன்ட் ரிசல்ட். இப்போ R/CN 2 × n வரும். இது நம்ம ரிசல்ட் நம்ம ஆல்ரெடி கொடுத்துட்டோம். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ரிசல்ட், வெரி ஸ்டாண்டர்ட் ரிசல்ட். இதை நீங்கள் கிளியராக படிச்சுக்கோங்க. அதே நேரத்தில் Rn இஸ் நாட் எ வெக்டார் ஸ்பேஸ் ஓவர் C. ஏன்னா ஸ்கேலர் மல்டிப்ளிகேஷன் ஃபெயிலியர் ஆயிரும். அதேமாதிரி இங்கே ஸ்கேலர் மல்டிப்ளிகேஷன் ஃபெயிலியர் ஆயிரும், இங்கே ஸ்கேலர் மல்டிப்ளிகேஷன் ஃபெயிலியர் ஆயிரும், அதேமாதிரி இங்கேயும் ஸ்கேலர் மல்டிப்ளிகேஷன் ஃபெயிலியர் ஆயிரும். சரிங்களா? அதே மாதிரி இது இப்பெல்லாம் வராது. Rn இஸ் நாட் எ வெக்டார் ஸ்பேஸ் ஓவர் ZPலாம் வராதுங்க. இதோட ஸ்ட்ரக்சர் வேறு, இதோட ஸ்ட்ரக்சர் வேறு.
ஸோ இதோட வெக்டார் ஸ்பேஸ்லாம் ஆக்சுவலாக வெக்டார் ஸ்பேஸ் கொண்டு வர முடியுமா? சரி, இப்போ இதுக்கு வராது, இதுக்கு தெரியல, அது வரலாம். சரி, இதுக்கு வராதுங்க. சரிங்களா? ஏன்னா ஸ்கேலர் மல்டிப்ளிகேஷன் ஃபெயிலியர் ஆயிடுது. சரிங்களா? ரைட். இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா, ஆல்ரெடி இது பார்த்த ரிசல்ட் தான், அப்படியே நான் கன்க்ளூஷன் கொடுத்தேன். மேட்ரிக்ஸ் ஸ்பேசஸ். ஸோ இந்த ஒரே ரிசல்ட்டை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ எந்த ஒரு m cross n மேட்ரிக்ஸஸ் என்ட்ரிஸ் எஃப்ஆர் இருந்தால் இஸ் ஐசோமார்பிக் டு FMN. ஸோ இது ஒரு முக்கியமான கொஸ்டின், நம்ம பிஎஸ்சியில் படித்து மார்க் வாங்கியிருப்போம். சரிங்களா? ரைட். ஸோ அடுத்த ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பாருங்கள். ஆக்சுவலாக என்னென்னா, எஃப்ங்கிற எனி ஃபீல்டு, இது மேட்ரிக்ஸ் என்ட்ரிஸ்லாம் ஃபீல்டு இருக்குது. இப்போ டைமென்ஷன் mn. சரிங்களா? இதில் n cross n இருக்கும்போது n² வந்துடும். அதே நேரத்தில் இது வந்து என்னன்னா, இது வந்து அதே சேம் கொஷின். ஸோ எஃப் இஸ் சப்ஃபீல்ட் ஆஃப் கே வந்துடும். இது வந்து வெக்டார் ஸ்பேஸ் ஃபார்ம் பண்ணோம், பட் டைமென்ஷன் என்னன்னு சொல்ல முடியாது. ரைட்டுங்களா? என்ன காரணம், Q ஓவர் இது போடும்போது என்ன ஆயிரும்னா இன்ஃபினிட்டி வரும். இப்போ R ஓவர் R போடும்போது mn வந்துடும். சரிங்களா? R ஓவர் C போடும்போது 2mn வரும். அப்போ இந்த மாதிரி 3 கிளாஸஸாக இருக்கும். இப்போ அதனால் நம்ம என்னது எக்ஸ்பிளிசிட்டாக சொல்ல முடியாது. சரிங்களா? ரைட். அப்புறம் அடுத்து இதுதான் சொன்னேன் தெரியுமா, அதுதான் ஃபஸ்ட்டு இதை ப்ரூஃப் கொடுத்து நானே எல்லாத்துக்குமே ப்ரூஃப் கொடுத்தாச்சு. ஸோ செட் ஆஃப் ஆல் n cross n ரியல் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் சொன்னால் ரியல் சிமெட்ரிக் ஒன்று தான். ஹெர்மிஷியன் வரும்போது காம்ப்ளெக்ஸ் சென்ட்ரிஸ், அவ்வளோதான். சரிங்களா? அவ்வளோதான். சிமெட்ரிக்னாலே என்ன அர்த்தம், அதாவது ஒரு சிலர் வந்து ரியல் சிமெட்ரிக்னு கரெக்டாக சொல்லுவாங்க, ஒரு சிலர் சிமெட்ரிக்னு சொல்லுவாங்க. ரைட்டுங்களா? ரைட். ஸோ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்னா ரியல் சிமெட்ரிக் மீனிங், சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் மீனிங். ரைட்டுங்களா? ஸோ இதில் இது வந்து வெக்டார் ஸ்பேஸ் ஃபார்ம் பண்ணோம். அப்போ டைமென்ஷன் கண்டுபிடிக்க என்னங்கிற ரிசல்ட் ஆல்ரெடி கொடுத்தாச்சு. இது ஒரு முக்கியமான ரிசல்ட். அதே மாதிரி n cross n ஸ்கியூ சிமெட்ரிக் எடுத்தாலும் n × n-1/2 ஓவர் ஆரில். சரிங்களா? அதேமாதிரி ஓவர் ஆரில் தான் எல்லாமே ஃபீல்டு வரும். செட் ஆஃப் ஆல் n cross n ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ் n². செட் ஆஃப் ஆல் n cross n ஸ்கியூ ஹெர்மிஷியனுக்கும் n² வரும் ஓவர் ஆரில். பட் இந்த ஆரை ஃபுல்லாக சியாக மாற்றும் போது எதுவுமே என்னது வெக்டார் ஸ்பேஸே சஸ்பேஸ் ஃபார்ம் பண்ணாது. சஸ்பேஸ்னால் அது வெக்டார் ஸ்பேஸே இருக்காது, அவ்வளோதான் கான்செப்ட். இது சஸ்பேஸ். அப்போ எப்படி டைமென்ஷன் கண்டுபிடிக்க முடியும்? ஓகே, நீங்கள் நிறைய வீடியோஸை தேடுங்க, எல்லா வீடியோஸிலும் இதுக்கு டைமென்ஷன் இது மாற்றி போட்டு இதுக்கு இது வருங்க, அதே தான் இதுக்கு காப்பி பண்ணுங்கள், இதை காப்பி பண்ணுங்கள், இதை டபுளாக போடுங்க, ட்ரிபிளாக போடுங்க அப்படின்னு நிறைய பேர் என்னது குட்டையை குழப்பிட்டு இருக்காங்க. ஏற்கனவே மேக்ஸில் 1008 குழப்பங்கள் ஓடிக்கிட்டு இருக்குது, இதில் இவங்க வேறு. சரிங்களா? ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.